உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணியே பிடிக்காதா? கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரே ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக பிடிக்கும். ஒரு பாத்திரத்தில் ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துட்டேன். தென் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், குழம்பு தூள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மசாலா நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் கூட குக் ஆனதுக்கு அப்புறமா தயிர் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் வந்து ஹாட் வாட்டர்ல போட்டு வச்சிருந்தேன், ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணி அந்த சோயா சங்க்ஸ் வந்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு அது 1 கிளாஸ் ரைஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 1/2 hour குக் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா சூப்பரா வெஜிடபிள் பிரியாணி ரெடியா இருந்தது. என்னோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.